அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு ஸ்டோரி தெரியுமா? இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த கதையை உங்களுக்காக சுருக்கமாக சொல்ல போறோம். பாருங்க. தொடக்கத்திலேயே கடவுள் இந்த உலகத்தையும் அதில் இருக்கும் அனைத்தையும் படைக்கும் போதே இறைமகன் இயேசுவை உலகிற்கு அனுப்பி அவர் மூலமாக ஒரு மீட்பின் திட்டத்தை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என நினைத்திருந்தார். அவர் இயேசுவின் குடும்பமாக சிறப்பு வாய்ந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த அழகான குடும்பத்திற்கு இயேசுவின் தாயாக அன்னை மரியாவையும் அவருடைய அன்பு கணவராக யோசேப்பையும் தேர்ந்தெடுத்தார். கடவுள் இயேசுவை தாவீது மன்னனின் வம்சத்தில் படைத்து அவர் தாவீது மன்னனுக்கு வாக்களித்தபடி நித்திய ராஜ்யத்தை கொடுத்தார். அவ்வாறே அவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தபடி அவர் வழியாக இந்த உலகத்தை இரட்சிக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் மரியாவிற்கும் யோசேப்பிற்கும் திருமணம் ஆகும் முன்பே கடவுள் மரியாவிற்கு மிகவும் அற்புதமான ஒரு செய்தியை தெரிவித்தார். கடவுள் மரியாவை இயேசுவின் அன்னையாக தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவள் தூய ஆவியால் கருவுறப் போவதாகவும் தெரிவித்தார். இந்த செய்தி யோசேப்பிற்கு தெரிந்ததும் அவர் மிகவும் கலங்கி குழப்பத்திற்கு ஆளானார். மரியா அவருக்கு உண்மையாக இல்லாமல் இருந்தால் ஒழிய எப்படி ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனமுடைந்த யோசேப்பு மறைமுகமாக அன்னை மரியாவை விலக்கிவிட முடிவு செய்தார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பே கடவுளுடைய தூதர் கனவில் தோன்றி மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், அதனால் மரியாவை மணந்து கொள்ள கலக்கமுற வேண்டாம் என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்டவுடன் யோசேப்பு மகிழ்ச்சி அடைந்தார். வானதுதர் மேலும் மரியாவின் வயிற்றில் பிறக்கப் போகும் குழந்தை மனிதர்களை மீட்கவும் கடவுளின் சத்தியத்தை நிறைவேற்றவும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட உள்ளார், அவருக்கு இயேசு என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மரியாவின் இந்த செல்ல குழந்தைதான் மெஸ்ஸியா என்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரோமையர்கள் அவர்களின் ஆட்சியின் கீழ் வரும் அனைத்து மக்களும் கணக்கிடப்பட வேண்டும் என்று ஒரு புதிய சட்டத்தை பிறப்பித்தனர். இந்த செய்தி கருவுற்றிருந்த மரியாவையும் யோசேப்பையும் நாசரேத்தில் இருந்து பெத்லகேம் வரை ஒரு நீண்ட கடினமான பயணத்தை மேற்கொள்ள செய்தது. மிகவும் களைத்து போன அவர்கள் அங்கு வந்தடைந்ததும் அவர்களைப் போலவே அங்கு மக்கள் ஏராளமாக இருந்ததை அறிந்தார்கள். அது அவர்களுக்கு மேலும் கஷ்டத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் குதிரைகள் மாடுகள் நிறைந்த ஒரு மாட்டு கொட்டுகையில் தங்கினார்கள். உலகை இரட்சிக்க வந்த மீட்பர் பிறந்தார். வானதூதர்கள் பாடினார்கள். இடையர்கள் பிறந்த புதிய அரசரை அவர் பிறந்த அந்த இரவில் வானில் ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அது சில ஞானிகளை கவர்ந்தது. அவர்கள் இயேசுவை தேடி அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து சென்று எருசலேமை அடைந்தனர். அவர்கள் ஏரோது அரசரை அணுகி யூதர்களின் அரசராக பிறந்த குழந்தையை பற்றி விசாரித்தனர். இதை கேட்ட ஏரோது அரசன் மிகவும் ஆத்திரமடைந்தான். அவன் ஞானிகளை தங்கள் தேடலை தொடரச் சொன்னான். அவர்கள் அந்த குழந்தையை கண்டடைந்ததும் அவனிடம் வந்து தெரிவிக்க வேண்டும் என்றும் சொன்னான். அவனும் அந்த குழந்தையை வணங்கவிருப்பதாக தெரிவித்தான். ஆனால் அவனுடைய நோக்கம் அது அல்ல. அவன் அக்குழந்தையை கொல்ல திட்டம் தீட்டியிருந்தான். அந்த ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்தனர். அது அவர்களை பெத்லகேம் என்னும் ஊரை அடையச் செய்தது. அவ்விண்மீன் ஒரு இடத்தில் நிற்கவே அவர்களுடைய நீண்ட பயணம் நிறைவு பெற்றது. அங்கு அவர்கள் மரியாவையும் யோசேப்பையும் புதிதாக பிறந்த குழந்தை இயேசுவையும் பார்த்தனர். ஞானிகள் இயேசுவை தலை வணங்கி
வழிபட்டனர். இயேசுவின் பிறப்பு மிக ஏழ்மையானதாக இருந்தாலும் அவர்களுக்கு அவரது தூய்மை விளங்கிற்று. இயேசுவுக்கு பரிசுகள் வழங்கி அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஞானிகளுக்கும் மரியாவுக்கும் யோசேப்பிற்கும் கடவுளின் வானதுதர் கனவில் தோன்றி ஏரோது மன்னனின் சதி திட்டத்தை தெரிவித்தார். அவர் இயேசுவை கொல்ல இருப்பதாக தெரிவித்தார். அதனால் ஞானிகள் ஏரோது அரசனுக்கு தெரியாமல் வேறு வழியாக அவர்களின் நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். அன்னை மரியாவும் யோசேப்பும் இயேசுவை தூக்கிக் கொண்டு எகிப்திற்கு சென்றனர்.